நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பிரவேஷிகாவுக்கு தேர்ட் போயத்தோட கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ராம்தாரி சிங் தினகர் ஜி அப்படி இந்த போயத்தோட பேர் வந்து கலம் ஆஜ் உன்கி ஜெய் போல், பேனாவே இன்று உன்னுடைய வெற்றி பேச்சு. இது எழுதினவர் ராம்தாரி சிங் தினகர். रामधारी सिंह दिनकर जी अपनी कलम से किसके बारे में बोलने का निर्देश देते हैं? ராம்தாரி சிங் தினகர் தன்னுடைய பேனாவிடம் யாரை பற்றி பேசும்படி கட்டளையிடுகிறார்? हमारे देश के कई वीर, நம் நாட்டினுடைய பல வீரர்கள் ஆஜாதி के लिए लड़कर, விடுதலைக்காக சண்டையிட்டு ராக் हो गए, சாம்பலாகி விட்டனர். कुछ शहीदों के नाम हमें मालूम है. சில ஷஹீதோங் அப்படின்னா வீரர்கள், கே நாம் அவர்களுடைய, அதாவது வீரர்களுடைய பெயர், ஹமே நமக்கு, மாலும் ஹே தெரிகிறது. और कुछ शहीदों के नाम हमें मालूम नहीं है, மேலும் சில வீரர்களுடைய பெயர் நமக்கு தெரியவில்லை. कवि दिनकर अपनी कलम से उन शहीदों के बारे में बोलने का நிர்தேஷ் தேத்தே ஹேன். கவிஞர் தினகர் வந்து தன்னுடைய பேனாவிடம் அந்த வீரர்களை பற்றி பேசும்படி கட்டளையிடுகிறார். செகண்ட் கொஸ்டின், அகணித் லகு தீப் யஹ் உதாகரன் கின்கோ சூச்சித் கர்த்தா ஹை? எண்ணிலடங்காத சிறிய தீபம், இந்த உதாரணம் எதனை குறிக்கிறது? ஹமாரே தேஷ் கே லியே, நம்முடைய நாட்டுக்காக, அநேகானேக் வீர், பல வீரர்கள் மர் மிட் கயே இறந்து விட்டனர். ஜின்கா நாம் தக் ஹமே மாலும் நஹி, அவர்கள் பெயர்கள் கூட நமக்கு தெரியாது. அகணித் லகுதீப், அது எண்ணிலடங்காத சிறிய தீபங்கள். யஹ் உதாகரன் உன்ஹி வீரோங்கோ சூச்சித் கர்த்தா ஹை, இந்த உதாரணத்தை, அதாவது இந்த அகணித் லகுதீப் எண்ணிலடங்காத சிறிய தீபங்கள்ங்கிற இந்த உதாரணம் அவர்களை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், வீர் லோகோं की महिमा के लिए, வீரர்களுடைய மகிமைக்காக கவி கின் கின்கோ சாட்சி மான்தே ஹேன், எதெல்லாம் சாட்சின்னு சொல்கிறாரு? கவி சூரிய சந்திர பூமி அவர் ஆகாஷ்கோ, சூரியன் சந்திரன் பூமி மற்றும் ஆகாயத்தை, வீர் லோகோங்கி மகிமா கே, வீரர்களுடைய மகிமைக்கு, கேலியே சாட்சி மான்தே ஹேன், வீரர்களுடைய மகிமைக்கு சாட்சியாக இருக்கிறது என்கிறார். அந்த வீரர்கள் இருந்த காலத்துலேயும் இதெல்லாம் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. அதனால் அந்த வீரர்களோட வீரத்துக்கு வந்து இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. தன்யவாத்.